இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு அக்கா ஒரு தம்பி 2 பேரும் கற்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறைய கோழி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ தம்பி போட்ட கல் ஒரு கோழி மேலே பட்டு அது இறந்து போயிடுது. இதை இறந்து போன உடனே தம்பி என்ன பண்ணுறான்னா, அதை புதைச்சி வச்சுட்டு அக்கா கிட்ட இதை அப்பா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தம்பி கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்கிறான். தம்பி முடியாதுன்னு சொல்லும்போது, நீ இப்போ இந்த வேலையை செய்யலை அப்படின்னா நான் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே தம்பி செஞ்சிடறான். அடுத்த நாள் இப்படி நிறைய டைம் அக்கா தம்பியை மிரட்டி நிறைய வேலைகளை வாங்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் தம்பிக்கு இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய், அப்பா நான் அன்னைக்கு விளையாடும்போது ஒரு கல் பட்டு ஒரு கோழி இறந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். அப்பா இனி இதை மாதிரி செய்யாதன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாரு. அப்போ தம்பி யோசிக்கிறான், இவ்வளவு நாள் நம்ம தேவையே இல்லாமல் பயந்து வேதனையிலே இருந்தோமே, இது அப்பா கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி யோசிக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம பாவம் செய்துடுறோம், ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சிடுறோம். ஆனால் அது கூட பரவாயில்ல, ஆனால் பாவம் செஞ்சிட்டோம், நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தேவனை ஏசப்பாவை விட்டு விலகிடுறோம். அதுதான் ரொம்ப கொடுமையானது. சாத்தானுக்கு அதுதான் வேணும், அப்பா கிட்ட இருந்து நம்மளை பிரித்து வைக்கணும். அப்படி பிரித்து வைக்கும்போது சாத்தான் நமக்கு எதிராக நிறைய கிரியைகளை செய்ய முடியும். அதுதான் அவனுடைய திட்டமே. ஆனால் நம்ம ஏசப்பாவோடு ஐக்கியமாக இருக்கும்போது அவனால் பிசாசால் நம்மளை தொடக்கூட முடியாது. அதனால தான் அவன் பிளான் பண்ணி நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். பாவத்தை விட ஏசப்பாவை விட்டு நம்மளை விலக்கி வைக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் தைரியமாக ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பணும் அப்படின்னா அவர் 2 கரங்களை நீட்டி நம்மளை கட்டி தழுவ தயாராக இருக்கிறாரு. பாவம் செய்ய விடவே மாட்டார். பாவத்தின் விளைவுகளான நோய், கடன், எந்த பிரச்சனைகளும் நம்மளை அணுக கூட விட மாட்டார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, உண்மை நம்பி வந்த ஒருவரை கூட நீங்கள் வெறுமையாய் திரும்ப அனுப்பலப்பா. உண்மை நம்பி அப்பா இதில் போட்டிருக்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்றையா நினைத்தரலங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்க ஏசப்பா. அவங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வைங்க ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கு எங்கள் கூட பேசியிருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், பரிசுத்தர் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம் அப்பா. அமேன். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஏசப்பா. அமேன். உடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் என் பிள்ளை என்கிட்ட வந்துடாதா அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருக்கீங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் உணர்வுகள் அப்பா, எங்களுடைய மனநிலை இன்றைக்கு மாற்றப்பட்டமைக்காய் நன்றி ஏசப்பா. பாவத்தை விட உம்மை விட்டு விலகி இருப்பது தான் கொடுமைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்ககிட்ட வரும்போது, நாங்கள் உங்ககிட்ட கிட்டி சேரும்போது அதற்கு மேல் எங்களால் பாவம் செய்ய முடியாதுப்பா. சாத்தான் எங்களை தொட முடியாதுப்பா. சாத்தானின் கிரியைகள் எதுவும் எங்களை அணுக முடியாதுப்பா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா உங்களுடைய நம்பிக்கையினால, விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அவங்க இருதயத்திலிருந்து அப்பா எதை குறிச்சே நம்ம பயம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அமேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு நாங்க சொல்றோம்ப்பா. பயப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சகாயரா இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. மனுஷன் எனக்கு எதுவும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்று ஊன்றப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அன்பிலே பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். நாங்கள் உங்கள் மேலே பூரண அன்பு வச்சுருக்கோம் ஏசப்பா. எங்கள் பயங்கள் எல்லாம் புறம்பை தள்ளப்படுகிறமைக்காய் நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நாங்கள் சொல்கிறோம் ஏசப்பா. ஆமென். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை விடுதலை செய்வதற்காக நீங்க வந்திருக்கீங்கப்பா. ஆமென். நீங்க வந்த நோக்கம் நிறைவேறி இருக்குப்பா. எங்களுக்கு இருக்கிற அத்தனை பயங்களும் எங்களை விட்டு நீங்கி இருக்குதுப்பா. ஆமென். எங்களுக்கு பயமுள்ள ஆவியை நீங்க கொடுக்கலப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உங்களை அப்பான்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதுக்காக உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்காக வைத்து போயிருக்கீங்க. உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளாக அவங்க இருதயத்துல போய் கிரியை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க பயத்தை அப்புறப்படுத்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பா நீங்க அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்றீங்க ஏசப்பா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. உமது கரத்தை எங்களுக்காக நீங்க நீட்டி அப்பா எங்களை அரவணைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை எங்க வாயில் வைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் படுத்துகிறமைக்கு எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருக்கீங்கப்பா. எங்களை பாதுகாக்கிறீங்க. எங்களுக்கு சகாயரா இருக்கீங்கப்பா. எங்க பயத்தை எங்களை விட்டு நீக்குறீங்க ஏசப்பா. நாங்க என்னென்ன காரியங்களுக்காக பயப்படுதோமோ அதில் எல்லாம் எங்களுக்கு ஒரு வெற்றியை நீங்க கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். உம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு நடக்கட்டும்பா. பயப்பட காரியம் நடக்கக்கூடாது ஏசப்பா. பயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இல்லாம போகணும் ஏசப்பா. நீங்க அவங்க கூட இருக்கீங்க. எதையும் தனியா அவங்க ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிற அப்பா இருதயத்துல ஒரு எண்ணத்தை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புங்க. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.